வணக்கம். இன்னைக்கு எலுமிச்சை சாதம் செய்ய போறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனாலும் நம்ம சேனலை விசிட் பண்ற சமையல்ல பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி இதை செய்யறோம். இது பண்டிகை காலங்கள்ல சுவாமிக்கு நிவேதனமா செய்யலாம், லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்க்கு செய்யலாம், டிராவல்ல எடுத்தும் போறதுக்கு செய்யலாம். இந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் சரியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு 3 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 300 கிராம் ரைஸ்ல சாதம் வடிச்சு தான் இந்த சாதம் கலக்க போறோம். அதுக்காக 3 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். 2 எலுமிச்சம்பழமே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒன்று கூட வச்சிருக்கேன், தேவைப்பட்டா சேர்த்துக்கிறதுக்கு. ஒரு சின்ன கேரட்டு, அதை நீல வாக்குல மெலிசா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்ல பொடுசா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 பச்சை மிளகா, அதை பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பசு மஞ்சள் வச்சிருக்கேன்னா அதை இந்த மாதிரி துருவி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்காக 3/4 டீஸ்பூன் கடுகு, 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கைப்பிடி வேர்க்கடலை, 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இது பொட்டுக்கடலைக்கு பதில் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வேணும். எலுமிச்சம்பழத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தவிர பெருங்காய பொடி, உப்பு வேணும். இப்போ தாளிச்சிடலாம். நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காயட்டும். ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த கடுகு பொரிஞ்சாதான் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடுகு பொரிஞ்செடுத்து இப்போ 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த லேசாக செவக்கும் போதே இந்த வேர்க்கடலையும் அதில் சேர்க்குறேன். கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்துடுறேன். இந்த மிளகாயும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ கருவேப்பிலை இதில் போட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 1 by 1 இந்த இஞ்சி, மஞ்சள், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பெருங்காய பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துடுறேன். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த தாளிப்பு ரெடி ஆகிடுது. 300 கிராம் அரிசியை சாதம் வடித்து ஒரு அகலமான தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். அதில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். இதில் கொட்டிட்டு லேசாக கலந்து விட்டுக்கணும். இதில் ஒரு 3 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த நல்லெண்ணெயினோட வாசம் இந்த எலுமிச்சை சாதத்துக்கு சூப்பராக இருக்கும், அதனால் இதை சேர்க்குறேன். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக கலந்து விடணும். இப்போ நம்ம எலுமிச்சை சாறு இதில் சேர்க்கணும். நம்ம எலுமிச்சை சாறை கொதிக்க விடலை, பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். நம்ம எலுமிச்சை சாறை கொதிக்க வச்சோம்னா அது சூடு படும்போது அந்த எலுமிச்சை சாறில் இருக்கிற விட்டமின் சி சத்து அழிஞ்சு போகுது. அதனால நம்ம எலுமிச்சை சாறை கொதிக்க வைக்கல, பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால அதில் இருக்கிற விட்டமின் சி சத்து முழுமையாக நமக்கு கிடைக்குது. இப்போ இதில் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சை சாறு புழிஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த நேரத்தில் நம்ம இதில் உப்பு புளிப்பு டேஸ்ட் பார்த்துக்கணும். இப்போ நான் இதில் 2 பழம் பிழிஞ்சு விட்டுருக்கேன். இதில் உப்பு புளிப்பு சரியா இருக்கு. எனக்கு இந்த 3வது பழம் தேவைப்படலை. இங்கே அதே மாதிரி இந்த இடத்துல டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கேரட்டையும் கொத்தமல்லி தழையும் இது மேலே போட்டு கலந்துக்கணும். இந்த கேரட் ஒரு அழகுக்காகவும், இந்த ஒரு கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, மஞ்சளும் இந்த கேரட் கலரும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் போடுறோம். நீங்க தேவைப்பட்டா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நான் சர்விங் பவுலுக்கு மாத்திடுறேன். இப்போ எலுமிச்சை சாதம் தயாராயிடுச்சு. எக்ஸலண்டான டேஸ்ட்ல சூப்பரா தயாராயிடுச்சு. நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.